உள்ளாட்சி தேர்தலில் 5500 வேட்பாளர்களுக்கு செக் மூலம் பணம் கொடுத்து வெளிப்படையாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்துறோம். இதே கேள்வியை நீங்க திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிக்கிறதே 21 சீட்டு. அது என்ன பிரதர் அந்த பார்டர்ல நம்ம பார்டர்ல கான்ஸ்டிட்யூன்சி கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிட்யூன்சி நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி தாரி கட்சி இல்ல. எதுக்கியா 1000 கோடி நீங்க கேட்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு 460 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட்ல வந்திருக்கு. எதுக்குன்னு கேட்கணும். யாரு கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. மம்தா பானர்ஜி 3000 கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி கேட்கணும். இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி கிட்ட போங்க, வேண்டான்னு சொல்றோமா? $5500 கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன். மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம், சேலஞ்ச் பண்றேன். 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும். நாங்க வர சொல்லுங்க. செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க. யாராச்சும் ஒருத்தன் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.